4வது கிளாஸில் எங்கள் முன்னாடி இந்த கடையோட ஓனர் நாங்கள் 4 கடையில் ஒரு கடைக்கு ஓனர் நாங்கள். எங்கள் கடைக்கு முன்னாடி தான் அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி விஜயோட மீட்டிங் நடந்தது. இன்றைக்கி 12 நாள் ஆச்சு. நாங்கள் வந்து இதெல்லாம் க்ளோஸ் சரி பண்ணாமல் அப்படியே கிடந்தது. 12 நாள் எங்களுக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப மன உளைச்சலாக தான் இருந்தது. இன்னைக்கு சரி பண்ணிடுவாங்க, நாளைக்கு சரின்னு கேட்டோம். அப்புறம் அதே மாதிரி நேற்று சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுத்துருந்தாலும் நாங்கள் இன்றைக்கி கடையை காலையில் ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணோன்னா அதெல்லாம் சட்டரெல்லாம் உடஞ்சி அந்த ஆங்கிலெல்லாம் புட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. அது வந்து மறுபடியும் திரும்பி ஏதாவது தலையில் விழுந்து அசம்பாவிதம் நடந்துருமோ என்னமோன்னு எங்களுக்கு அது ஒரு பயமாக இருக்குது. சரின்ட்டு சரி பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு கூப்பிட்டு வந்து காமிச்சா அவங்க 3 லட்சம் 4 லட்சம் ஆகுங்கிறாங்க. அந்தளவுக்கு எங்களால் இப்போதைக்கு திடீர்னு ஒரு கையில் எங்களுக்கு எந்த அமௌண்ட் கிடையாது. நீங்கள் பார்த்து இந்த எங்களுக்கு யாருக்கு செஞ்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, கட்சிக்காரங்க செஞ்சு இவங்க செஞ்சாலும் சரி அவங்க செஞ்சாலும் சரி எங்களுக்கு வந்து இதை சரி பண்ணி கொடுக்குறவங்க நாங்கள் ரொம்ப பணிவாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். எங்களோட இந்த ஒரு 15 நாள் பார்த்திங்கன்னா எங்களோட பொழப்பு வாழ்வாதாரம் எல்லாமே இதில் இருக்கிறவங்களோட போச்சு. எங்களோட இந்த ஒரு மாதம் வாடகையும் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் நாங்கள் எங்களோட ஜீவனை ஓடிக்கிட்டோம். இப்போ நீங்கள் அவங்க சரி பண்ணி கொடுத்தா தான் கடை திறக்க முடியும். இன்னும் நாங்கள் அதை என்னைக்கு சரி பண்ணி கொடுத்து அவங்க கடை திறந்து எங்களுக்கு வாடகை கொடுக்குறது. அதனால் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நீங்கள் பார்த்து ஏதாவது கூடிய சீக்கிரமாக எங்களுக்கு அதை ஒரு சரி பண்ணி கொடுக்கணும். இப்போ எப்போ கடை திறந்தீங்க, எப்போ கடையை பூட்டினீங்க? திறந்தோம் அன்னைக்கு வந்து சாட்டர்டே காலையில் நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம். ரோடு ரொம்ப ஒரு 11 மணிக்கெல்லாம் கும்பல் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் கடை பூட்டிட்டோம். நீங்கள் இது பர்மிஷன் அவங்க வாங்கினாங்களே? பர்மிஷன் எல்லாம் யாரும் வாங்கலைங்க. இது நம்ம விஜய் பார்க்க வராங்க, ரசிகர்கள் தானே பார்க்க வராங்க. நம்ம போய் அவங்ககிட்ட நம்ம எதுவும் சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது. பொது இடம் தானே. இல்லை எந்தளவுக்கு சட்டரெல்லாம் பாதிக்கும்? மேலே ஏறிட்டாங்களா? ஏறிட்டாங்க எல்லாம் மேலே ஏறி அதெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்து அந்த ஆங்கிலெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்து இந்த பக்கம் இப்படி வந்து இந்த பந்தலெல்லாம் உடச்சி தள்ளி இந்த கரம் வண்டி எல்லாம் உடச்சி வந்து நிறையா சேதாரம் ஆகிருக்கு. இதெல்லாம் சரி பண்ணுறோன்னா எங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 லட்சம் ஆகும்னு இன்னைக்கு காலையில் எல்லாம் கூப்பிட்டு காமிச்சோம். ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகுன்னு சொன்னாலும் இப்போ நம்ம இன்றைக்கி கடை திறந்து வைக்கலான்னா எங்களுக்கு அது ஏதாவது விழுந்துருக்கோன்னு பயமாக இருக்குது. அதனால எங்களுக்கு கூடிய சீக்கிரமாக எங்களுக்கு ஏதாவது விரைவாக ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும். வெளிச்சேர்ந்தோம் 4th கிளாஸ் மெயின் ரோடு ஈரோடு ரோட்டில் 10 வருஷமாக இருக்குங்க. ஏன்னா தாவேக்கா மீட்டிங் அப்போ இந்த மாதிரி அசம்பாவிதம் ஆகிடுச்சு. கடை இப்போ நான் சாத்திட்டேன். இருந்தாலும் இப்போ 12 நாள் ஆச்சுங்க. இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ண கடை. எங்களுக்கு இந்த கட்டடங்கள்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. கட்டடம் ஆங்கில செவத்தில் வந்து கோல்டு இதெல்லாம் கலந்து வச்சு அதுக்கெல்லாம் இப்போ கடை திறக்கல. இப்போ எங்களுக்கு என்னன்னா வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிப்பாக இருக்குங்க. இதுதான் பார்த்து தாழை கட்டாமல் இந்த கவர்மெண்ட் ஏதோ எங்களுக்கு உதவி பண்ணணும் தாங்கள் கேட்குறோம். இப்போ இந்த மெடிக்கல் பண்ணி வச்சுருக்கீங்க, எமர்ஜென்சிக்கு எதுவும் இது பண்ண முடியலையா? உங்களுக்கு எப்படி நீங்கள் பர்மிஷன் எதுவும் வாங்கியிருந்தாங்களா? எப்படி இது மெடிக்கல்ஸுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் அதுவும் டிஎஸ்பி சார் பர்மிஷன் கொடுத்தாரு. டிஎஸ்பி சார் பொருள் டிஎஸ்பி சார் ஆஃபீஸில் பக்கத்தில் நம்ம கடைக்கு பக்கத்தில் ஹோட்டல்ஸ் இருக்குங்க. அங்கே தான் ஆஃபீஸ் இருக்குங்க. அவர் பர்மிஷன் கொடுத்தாரு. எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு. எமர்ஜென்சிக்கு எடுக்கலாம். அதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள காவல்துறையில் உள்ளவங்கன்னா இது நீங்கள் கம்ப்ளீட்டாக இதானா தானே இது பண்ணிக்க முடியும்னு சொன்னாங்க. நேற்றுக்கு தான் க்ளீன் பண்ணாங்க. நேற்றுக்கு இன்றைக்கி தான் க்ளீன் ஆகிட்டு இருக்கோம். ட்ரைனேஜ் எல்லாம் க்ளீன் ஆக இனிமேல் தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த வேலைகள்லாம் இருக்குங்க. அந்த சேதாரமானது அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னா ரன் பண்ண முடியும். இப்போ 12 நாள்னால் எவ்வளோ வருமானம் பாதிச்சிருக்கு? நீங்கள் அது சுமார் எனக்கு ஒரு 60,000 65,000 70,000 இதனால் உங்களுக்கு நம்ம சாதாரணமாக இது பண்ணுறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம். இதை வருமானம் போனாலும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி மன உளைச்சல் தானே. மன உளைச்சல் கண்டிப்பாக இருந்துச்சு. அசம்பாவிதம் ஆயிடுச்சு. அதுவும் நமக்கு ஒரு அந்த சம்பவத்தை பற்றி நடக்கக்கூடாது நடந்துருச்சு. அது ஒரு பக்கம் நமக்கு கவலை. நம்ம பிஸ்னஸ் ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ண முடியலன்னு அந்த கவலை. இது இல்லாமல் இந்த சேதாரமானது அது ஒரு பக்கம் கவலை. மன உளைச்சலாக தான் இருக்கணும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது? நடந்த ஒன்றும் பண்ண முடியாது. இனி அடுத்தது இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கும். பொதுவான கருத்து.